வேர்க்கடலை கருவேப்பிலை ரைஸ் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு கப்பு வேர்க்கடலையும் ஒரு கப் கருவேப்பிலையும் எடுத்துருக்கேன். வறுத்த வேர்க்கடலை தான். ஃபஸ்ட்டு கருவேப்பிலையை போட்டு வறுத்துக்கலாம். கருவேப்பிலை போட்டு வறுத்துக்கலாம். ஒரு 3/4 வாசி வறுத்தோன்னா வேர்க்கடலை போடுவோம். கருவேப்பிலை 3/4 வாசி வறுபட்டுச்சு. வேர்க்கடலை போட்டு லைட்டாக வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஆறணுன்னு பொடி பண்ணிக்கலாம். ரைஸ் வேக வைக்கிறதுக்கு தண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி கொதி வந்தோன்னா அதில் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு 10 மிளகு, 2 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, கிராம்பு 2 போட்டிருக்கேன். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் அதில் போட்டு ரைஸை வேக வச்சுக்கலாம். ஆறிடுச்சு வறுத்த வேர்க்கடலை மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். பொடி பண்ணிட்டு வந்துடலாம். கடாயில் 2 ஸ்பூன் நெய் வச்சுருக்கேன். காஞ்சிடுச்சு. கொஞ்சம் ஜீரகம், ஒரு பச்சை மிளகாய், இடிச்சோன்னா வெங்காயம், இஞ்சி எல்லாத்தையும் போட்டு வெங்காயம் பச்சை வாசம் வதக்கணும். பச்சை வாசம் போடணுன்னு உருளைக்கிழங்கு பொடியாக கட் பண்ணி வச்சா ஒரு உருளைக்கிழங்கு, பட்டாணி கொஞ்சம் மூடி வச்சிடலாம். உருளைக்கிழங்கு வேகிற வரைக்கும். உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பு, ரைஸ் வேக வைக்கும் போது உப்பு போட்டிருக்கோம். அதனால் வெறும் இந்த உருளைக்கிழங்குக்கு மட்டும் உப்பு போட்டால் போதும். மிளகாய் பொடி ஆட் பண்ணுறேன். உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. வேக வச்சா பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணலாம். வேர்க்கடலையும் கருவேப்பிலையும் பொடி பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். மேலே கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சுன்னா வேர்க்கடலை கருவேப்பிலை பொடி சாதம் ரெடி.